அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாஸ்கோ ரன் ஃபார் பாண்டிங்கிற மேரத்தான் ஈவெண்ட்டை வந்து சே நோ டு ட்ரக்ஸ் கான்செப்டில் போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கனால இப்போ ரீசெண்டாக கூட வில்லியனூரில் ஒரு போதைப்பொருள் டீலரை வந்து இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கஞ்சா விற்றாங்கன்னு இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, தவறான விஷயங்கள்லாம். இளைஞர்களும் இந்த மாதிரி பாதை மாறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஆல்கஹால் இதனால் என்னென்ன ஹார்ம்ஃபுல் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருதுங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இதை பண்ணுறாங்க. இதில் வந்து 3000 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 3 கிலோமீட்டர் இன்றைக்கி மழை பெஞ்சனால பண்ணி ஷார்ட்டாக ரன் பண்ணியிருக்காங்க. இந்த மழை பெஞ்சும் இந்த மக்கள் இவ்வளோ ஆர்வம் காட்டி அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஃபிசிக்கலி சேலஞ்ச், அவங்களும் இவ்வளோ தூரமாக இன்ட்ரெஸ்டடாக இவ்வளோ எஃபர்ட் போட்டு வெளி மாநிலத்திலேருந்து சிவகங்கை திருவண்ணாமலையிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிற ஒரே நோக்கத்தில் வந்திருக்காங்க. அவங்க மெயின் கன்சர்ன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, புதுச்சேரி ஃபுல்லாக ஃபிசிக்கலி சேலஞ்ச் சப்போர்ட்டிவாக இந்த இருக்கிற டாய்லெட்ஸ்லாம் மூடி இருக்காமா, பிடபிள்யூடியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இருக்கிறதெல்லாம் மூடி இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் அந்த ரேம்ப் இல்லாமல் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அது மாதிரி ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணால் அவங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க. ஆனால் கடந்த இந்த ஆட்சி ஆரம்பிச்சதுல எப்பயுமே புதுச்சேரியில் போதைப்பொருள் தடுக்க முடியாத சூழல் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழகத்திலேருந்து வரக்கூடியது பல்வேறு ரயில் இந்த மாதிரி பல்வேறு வாகனங்களில் கடத்திட்டு வராங்க. எங்களால் தடுக்க முடியலன்னு காவல்துறையை பல்வேறு டைமில் சொல்லியிருக்காங்க. தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது? இல்லை இதை இளைஞர்கள்ட்ட எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தும்? இதே சிங்கப்பூர், நீங்கள் துபாயிலாம் எடுத்துட்டிங்கன்னா ஆக்ஷன்ஸ் ரொம்ப பனிஷ்மெண்ட் வந்து சிவியராக இருக்கும். இதில் ஒரு லிமிட் மேலே கன்சியூம் பண்ணுறதுக்கு மேலே ஒரு லிமிட் மேலே வச்சுட்டாங்கன்னா அப்படி அதை அரெஸ்ட் பண்ணிட்டாலே ஹேங்கிங் மாதிரி டெத் சென்டென்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் இருந்தால் தான் இதனால் நம்ம இளைஞர்கள் தான் வீணாக போகிறாங்க. ஏன்னா சிந்தட்டிக் ட்ரக்ஸோட கெமிக்கல் எஃபெக்ட்ஸ் இட்ஸ் ஸ்லோ பாய்சனிங் மாதிரி. அது அவங்களோட நிற்காது. அவங்களுக்கு ஏதோ குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கும் மூளை வளர்ச்சி இல்லாமல், அவங்க உடல் ஆரோக்கியம் இல்லாமல், ஒரு ஸ்மோக் பண்ணாலே அது வர குழந்தைங்களுக்கு அவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் போகும்போது இன்னும் அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொன்று என்னென்னா, இப்போ அது போட்டோம்னா ஸ்மெல் வராதுங்கிறதுனால அது ஈஸியாக எல்லாருமே ஈஸியாக பயன்படுத்துகிற மாதிரி ஒரு இது இருக்குது. இப்போ ட்ரக்ஸுக்கு இப்போ நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி ரேண்டம் செக்கிங் பண்ணணும். இப்போ ஸ்கூல்ஸ்லாம் போனால் ரேண்டமாக செக் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது என்ன ப்ராப்ளம்னா, நான் ஃபிசிக்கலாக கேட்கும் போது இந்த மாதிரி யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ நாளைக்கு அவங்களுக்கு ப்ராசஸ் முடிச்சுட்டு இவங்க 2 நாள் வெளில வந்துடுறாங்க. ஸோ இந்த லீகல் சிஸ்டமும் கரெக்டாக இல்லாதனால யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க மேலே திரும்பி இந்த பீப்புள் போய் அவங்களே போய் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். யார் முன் சொல்கிறதில்ல. இதே இன்சிடென்ட் தான் தமிழ்நாட்டிலையும் ஒரு மாதிரி ஒரு காலேஜுக்கு முன்னாடி வித்துட்டு இருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த கடைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெளில வந்துட்டு இவர் தான் மாதிரி காட்டி கொடுத்தோன்னா அவருக்கே பெரிய பாதிப்பாச்சு. அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்குதுன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் எராடிகேட் பண்ணால் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன், ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கணும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த போதைப்பொருள் தடுப்பு ஒரு நாள் விழிப்புணர்வு இல்லை இளைஞர்களை இது ஒன்றிணைக்கிறதுக்கு, இதை தடுக்கிறதுக்கு ஒன்றிணைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? என்ன திட்டம்? அதான் இது இப்போ ஃபஸ்ட்டு அவேர்னஸ். நம்மளுக்கு என்னதான் நம்ம யார் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் சொல் புத்தி இருக்கணும், இல்லை சுய புத்தியாவது இருக்கணும். இந்த சுய புத்தி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அவேர்னஸ் வரணும். நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்காங்க, நம்மளை நம்பி நம்ம தேசம் இருக்குது, நம்மளை நம்பி ஒரு குழந்தைகள் இருக்குன்னு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த அவேர்னஸ் வரணும். இது மெயின். ஏன் அதுக்குள்ளே போகிறாங்கன்னா, இமோஷனல் பாண்டிங் இல்லாமல் இருக்கிறது தான் மெயின் ப்ராப்ளம். யாருக்குமே ஒரு அன்பாவோ ஆதரவாவோ அந்த இமோஷனல் பாண்டிங்கோ அந்த இமோஷனல் சப்போர்ட் கொடுத்துட்டீங்கனாலே நிறைய பேர் இதில் போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம், மன பாதிப்பு இருக்குது. இன்றைக்கி இருக்க டிப்ரெஷன் ரொம்ப ஹையராக இருக்குது. இன்றைக்கி குழந்தைங்கள ஒரு சின்ன குழந்தை நார்த் இந்தியாவில் ஸ்கூல் டீச்சர் திட்டாங்க சொல்லி மேலேருந்து பில்டிங்லேருந்து விழுந்து குதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்காங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுற விழிப்புணர்வு ரெடி பண்ணும். ஒன்றும் இல்லை, மெடிடேஷன்லாம் பண்ணாலே இன்றைக்கி மெடிடேஷன் அது மாதிரி ஒரு ட்ரக் எதுவுமே இல்லை. அது டோப்பமைன் ஆகட்டும், நீங்கள் நமக்குள்ளே என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் பெட்டர் பண்ணுது. நம்ம சித்தர்கள், ஞானிகள் இது எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுத்த விஷயம் தான். யோகா இருக்குது, சில பயிற்சிகள் நம்ம எடுத்து அதை இதை நம்ம தான் ஃபஸ்ட்டு நமக்குள்ளே நம்ம மாறணும். அப்படி இல்லாதப்போ ஒருத்தங்க அடிக்ட் ஆகிட்டாங்க, அதுலேருந்து வெளில கொண்டு வரதுக்கு நம்ம தான் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதில் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும். அவங்கள ஒரு தள்ளி வைக்காமல் அவங்கள கூட வச்சு அவங்களுக்கு எப்படி ஒரு ரீஹேப் சென்டர்ஸ் கொடுத்து அதுலேருந்து ரீஹேப் பண்ணி அவங்களை வெளில கொண்டு வர்றதுக்கு சில திட்டங்கள் போட்டு செய்யணும். மன்றத்தினுடைய துவக்கம் எவ்வளோ வேகத்தில் போயிருக்கு? இன்னும் இப்போ 6 மன்றம் இப்போ இமீடியாக நெக்ஸ்ட் வீக்கில் தொடங்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மழை காரணமாகவும் சில மண்டபம் கொஞ்சம் நிறைய பேர் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஈவெண்ட் நம்ம ஸ்பான்சர் பண்ணதுக்கே
இந்த ஈவெண்ட்டுக்கே நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, கவர்மெண்ட்லேருந்து நிறைய தடங்கள் ஆர்கனைசர்ஸ்க்கும் நிறைய எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் பட் இருந்தாலும் நாங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். மன்றது மூலிமா வந்து ஸ்கேன் பண்ணால் அந்த ஆதார் பல்வேறு நம்மளுடைய அடையாள அட்டைகளை நம்ம பதிவிட்டால் தான் மன்றத்தில் உறுப்பினர் ஆக முடியும். ஆனால் இந்த ஆதார் மூலிமா பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறும் அப்படின்னு சைபர் கிரைமில் ஒரு புகாரே கொடுத்துருக்காங்க. இது குறித்து என்ன சொல்றீங்க? ஆமாம், இது வந்து ஓகே, நம்ம ஐடியில் எந்த அளவுக்கு நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ஆதார் வந்து எதில் கொடுக்கல, எல்லாத்துலேயுமே நம்ம இன்றைக்கி ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணோம், இன்றைக்கி ஃபோனில் லாகின் பண்ணனாலுமே நம்மளுக்கு எல்லாமே ஒன்றும் இல்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கும் இன்றைக்கி ஆதார் எல்லாத்துக்கும் வந்துடும். ஆதாருங்கிறத விட இது ஒரு ஐடென்டிட்டி கார்டு தான். ஏன்னா இன்றைக்கி தப்பாக நிறைய பேர் என்ன ஃபேக்காக இருப்பாங்க, அவங்க உண்மையாகவே இருக்க மாட்டாங்க, இல்லாதவங்க. இப்போ அதனால தான் இந்த எஸ்சிஆரை வந்து நிறைய பேர் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அது புரிதல் இல்லாமல் பேசுகிறது தான் இந்த தப்பாக. எஸ்சிஆருங்கிறதே வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட் தேர் ட்ரைங் டு டு இஸ், நிறைய பேர் வந்து இங்கேருந்து காலி பண்ணி வீட்டிலேருந்து போயிருப்பாங்க, வேறு இடத்துல போய் இடம் மாறி செட்டில் ஆயிருப்பாங்க. இது என்ன கள்ள ஓட்டு போகிறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே ரீட்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ரீட்டைன் பண்ணி இதை வந்து வேணுனே அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வேணே ப்ரொபகண்டா பண்ணணும்னு இது ஒரு அலிகேஷனாக பண்ணுறாங்க. நம்ம ஒரு தப்பு இருக்குன்னா, நம்ம பேர் எதாவது மாற்றம் இருக்குன்னா நமக்கு அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, கரெக்ஷனுக்கும் டைம் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து வேணே ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணி பண்ணுறதா தான் எனக்கு தோணுது தவிர பிஜேபி வச்சு பல குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க. ஆனால் எஸ்ஐஆர் ஆதரிக்கிறீங்க. ஆமாங்க, என்ன கரெக்டாக இருக்கோ அதை நான் ஆதரிப்பேன், எது தப்பாக இருக்கோ அதுக்கு. இப்போ சில லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, இப்போ இங்கே வந்து பிடபிள்யூடி இஷ்யூஸ் சரியில்லை, இண்டஸ்ட்ரீஸ் சரியில்லைன்னா என்ன, எது தப்பு நடக்குதோ அதுக்கு அது சப்போர்ட் பண்ணக்கூடாது. எது தப்பு நடக்கையோ, எது உண்மையாக நல்ல விஷயத்த நம்ம ஆதரிக்கணும். ஏன்னா சும்மா இந்த வெறுப்பு, ஹேட் பாலிடிக்ஸ், வெறுப்பு அரசியல் பண்ணி இங்கே பிரயோஜனம் இல்லை. நம்ம வந்து டெவலப்மெண்ட் க்ரோத்தை பார்க்கணுமே தவிர திரும்பி வந்து நம்ம உட்காந்துட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு இன்னொருத்தர் உண்மையாகவே அரசியலை வந்து ஒரு கீழ்த்தனமாக பண்ணக்கூடாது தான். நீங்கள் வந்து வாய்க்கால் ஒரு ஏற்கனவே வந்து அடைபட்டு தூர் மாதிரி இருந்துச்சு. இப்போ பருவமழை தொடங்கி மழைகள் அதிகமாக இருக்குது. பல்வேறு அந்த மாரி வாய்க்கால்களை தூர்வார பணியும் உங்கள் மன்றம் எடுக்கணும். ஆமாம், நாங்கள் எடுத்து செய்கிறோம். பட் ஆனால் நாங்கள் எடுத்து செஞ்சதுனால இப்போ நிறைய தொகுதியில் வந்து அது கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்போ இந்த பெரிய பாதிப்பெல்லாம் இருக்கிறது இல்லை. ஏன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ், அகைன் இந்த பிளாஸ்டிக்ஸ் பேன், வி ஷுட் ஸ்டார்ட் பேனிங் பிளாஸ்டிக்ஸ். அந்த பிளாஸ்டிக்னால அதுதான் போய் எங்கேயும் அடைச்சிக்குது, அதுதான் பெரிய. இப்போ நாங்கள் நிறைய இதை க்ளீன் பண்ணும்போது எங்களுக்கு இதுவும் ஸ்லட்ஜஸ் இதெல்லாம் தான் மெயினாக வருது. இதில் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, அகைன் அரசாங்கத்துலேருந்து பெரிய சப்போர்ட் இல்லை. எங்கள் மன்ற ஆளுங்களே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறேன், அவங்க மேலே கேஸ் போட போகிறேன் பயமுறுத்தி மிரட்டுறாங்க. பட் இருந்தாலும் அதை மீறியும் தைரியமாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் எங்கள் பணியை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம்.